எங்கேயுமே ஆக்கப்பூர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுகவுக்கு மாற்றாக இந்த அரசு வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை சாதிச்சிட்டாங்கன்னு சொல்லவே முடியல. ராமச்சந்திரன் அவர் வந்து சொன்னாருங்கன்னா, நீங்கள் வந்து முதல்ல கேளுங்க. இப்போ யாருக்கெல்லாம் கார், இப்போ ஒருத்தர் கார் கேட்குறாருன்னா அந்த கார் வந்து ஒருத்தர் கேட்டார் சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து இதுனா பெருமாள் கோயில் சுண்டலா இது இந்த ஆளாளுக்கு பிடிங்கன்ட்டு இப்போ ஒரிஜினல் கார் கொடுப்பீங்களா? என் கேள்வி அது. இந்தியாவிலேயே இருக்கிற பெரிய பணக்கார பட்டியலில் இருக்கிற எம்எல்ஏக்கள்ல 6 எம்எல்ஏக்கள் தேவகை அதுதான் நான் சொல்றேன். இதை கூட தெரியாம இப்ப புரியுதுங்களா? நான் ஏன் வந்து ஜோக்கர்ன்ற அந்த வார்த்தையை நான் ஏன் பயன்படுத்தணும் புரியுதுங்களா? இப்ப உங்களுக்கு 10 பேர் தேர்வாங்க, மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 223 ஜோக்கர் தான். அதில் முதலமைச்சரும் ஜோக்கர் சொல்றது காரணம் கேட்டா இந்த சாதாரண விஷயம் தெரியாதான்னு கேட்கிறேன் நான். ஆனா அவங்க தரப்புல எதிர்கட்சி தலைவர் எங்களுக்கு கார் வேணான்னு சொல்றாருன்னா என்ன காரணம் சொல்றா? நிதி சுமை இருக்குது. அதனால தான் இந்த அரசு இப்போ என்ன ஆகுதுன்னா எதிர்கட்சிகள் பொறுப்போடு வந்து சிந்திக்கிற மாதிரியும் நிதி சுமை குறித்து கவலைப்படுற மாதிரியும் ஆளுங்கட்சி தரப்புல அந்த சிந்தனை இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவியலாளர் திரு சேகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சட்டமன்றம் இன்னைக்கு தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த சட்டமன்ற பேரவையும் இன்னைக்கு ஈர்ப்புக்குள்ளாயிருக்கு. குறிப்பாக உதயநிதியும் தாவேகா தரப்பில் இருக்க அமைச்சருக்கணும். எப்படி பார்க்குறீங்க இந்த நிகழ்வுகளை? இல்லை, ரெண்டு சைடுமே வந்து பொதுவாக சொல்லப்போனால் இப்போ நேற்று கூட ஏதோ ஒரு இதில் படித்தேன். என்னென்னா 107 வந்து காமெடி பீஸாக இருக்குது, 107மே ஜோக்கராக இருந்தா எப்படின்னு சொல்லி ஒரு ஊடகத்தில் போட்டிருந்தாங்க. நான் 107ன்னு பார்க்கல சார். 234 சொல்லிட முடியாது, 233 சொல்லிட முடியாது. தோராயமாக ஒரு 10 தேரும், மீதியெல்லாம் ஜோக்கர் தான். அப்படிதான் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்கு. நம்ம 19 வந்து 233 ஜோக்கர் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ சௌமியா அன்புமணி வந்து நம்ம ஜோக்கர்னு சொல்ல முடியுமா? அவங்க ரொம்ப தெளிவாக பேசுகிறேன். அந்த மாதிரி இப்போ வந்து பிரேமலதா நம்ம சொல்ல முடியுமா ஜோக்கர்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 10 பேர் தேர்வாங்க, மீதியெல்லாம் ஜோக்கராக தான் இருக்கு. அது வந்து முதலமைச்சர் சேர்த்தே சொல்கிறேன். அது ஸ்பெஷலாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் அவங்க என்ன அங்கே ஜோக்கர்னு பார்த்தீங்கன்னா வந்து 223 ஜோக்கராக இருக்குது. ஒரு 10 தேரும் அப்படி தான் இருக்குது. தினம் ஒரு பதிவு பார்க்கும்போது நம்ம சிரிப்பு தான் வருது. இப்போது உள்ளபடியே பாருங்கள், முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட்டே என்னன்னா, நீங்கள் வந்து இங்கே கஜானா காலியாக இருக்குது, வலிச்சு நக்கிட்டு போயிட்டாங்க, இதெல்லாம் சொன்னது முதல் நாளே நீங்கள் தான் சொன்னீங்க. இப்போ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து திட்டங்களை நிறைவேற்றலாம்னு கேட்கும்போது திட்டங்களுக்கு போதுமான நிதி இல்லை அப்படின்னு தான் இருக்குது. இப்போ மெல்ல மெல்ல இவங்க கடன் கேட்டு வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது முதல்ல வந்து 20,000 கோடி ஏதோ கடன் வாங்கியிருக்காங்க, 26,000 கோடி ஏதோ கடன் வாங்கியிருந்தாங்க. இப்போ 1.5 லட்சம் கோடி ஏதோ கடன் வாங்கி தான் நடத்துகிறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் நேற்றைய தினம் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறீங்க. இன்னும் மக்களுக்கு வந்து அந்த 2,500 போய் சேரவே இல்லை, 6 சிலிண்டர் போய் சேரவே இல்லை, திட்டங்கள் எதுவுமே சேரவே இல்லை. 100 நாள் முடிஞ்சிருச்சு. இந்த 100 நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாற்றமா ஏமாற்றமான ஒரு பக்கம் டிபேட் ஓடிட்டு இருக்குது. எங்கேயுமே ஆக்கப்பூர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுகவுக்கு மாற்றாக இந்த அரசு வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை சாதிச்சிட்டாங்கன்னு சொல்லவே முடியல. அப்படியான சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் தனியாக வந்து படிகள் கூட உயர்த்தலாம். இப்போ சட்டமன்ற உறுப்பினருக்கு இந்த படி குறைவாக இருக்குது, அந்த படி குறைவாக இருக்குன்னா கூட பார்த்தீங்கன்னா அதை ஏற்றலாம். நீங்கள் வந்தே 3 மாதம் தான் ஆகுது. அந்த 3 மாதத்தில் உங்கள் திட்டங்கள் எதுவும் போய் நிறைவேறவே இல்லை. இதுக்கு இடையில் நீங்கள் என்ன செய்றீங்க கேட்டால் வந்து இந்த அலுவலகம் வந்து எனக்கு பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அலுவலகத்தை மாற்றத்துக்கு அதுக்கு ஒரு 5.5 கோடி செலவு பண்ணுறீங்க. சரி, அது ஒரு பக்கம்னா எம்எல்ஏக்கள் நல்லா தெரியுது, பட்டவர்த்தனமாக வந்து அஃபிடவிட்டில் வந்து எனக்கு என்ன வசதி வாய்ப்பு இருக்குன்றதை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினரும். அதே சட்டமன்ற உறுப்பினர் வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கை வைக்கிறாங்க, எங்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர் கார் கொடுக்கணும்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு நீங்கள் அப்டேட் ஆகணுன்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் நீங்கள் சொன்ன வார்த்தையை உங்களுக்கு குறுக்க நிற்குது. நீங்கள் நிதி இல்லைன்னீங்க, வந்து பொதுமக்களுக்கு போய் சேரக்கூடிய திட்டங்களுக்கு வந்து போதுமான நிதி இல்லாமல் நாங்கள் வந்து கஷ்டப்படுறோம், அவங்க ஏற்கனவே இருந்தவங்க வந்து செலவு பண்ணிட்டு வழிச்சு நக்கிட்டு போயிட்டாங்கலாம் சொல்லிட்டு இப்போ நீங்கள் வந்து என்ன செய்றீங்கன்னா வந்து குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு தேவை என்பதை கூட நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட்ல எடுக்காம, முக்கியமா மக்கள் பேசுற விஷயம் ஊரா விட்டு நெய், அதுதான் நான் சொல்றேன். நீங்க வந்து சரிங்கண்ணா, இப்போ அந்த அளவுக்கு கடுமையா கூட நம்ம வார்த்தை போடல. ஒரு மனசாட்சிக்கு பார்த்தோம்னா ஒரு இவர் இந்த சிஎம் வந்து ஜோக்கர் சிஎம் கிடையாது, ஒரு அறிவுள்ள சிஎம்னா என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து அஃபிடவிட்ல என்ன கொடுத்துருக்காங்க எலெக்ஷன் கமிஷன்ல அவங்களுடைய வருவாய் பாருங்க.
இப்போ பாண்டிச்சேரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் வந்து நம்ம முதலமைச்சர் அங்கே இருக்கிற முதலமைச்சர் ரங்கசாமி வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் தான் போவார். நானே பார்த்துருக்கேன், ஆடி போயிட்டேன் ஒரு தடவை. நான் நேற்று ஒரு தற்செயலாக நான் பாண்டிச்சேரிக்கு போயிருந்த ஒரு தடவை போயிருந்த போது, பாண்டிச்சேரிக்கு நீங்கள் வேற எங்கேயாவது யோசனை வந்துரு போது, நான் வந்து போன வந்து வேலை, நான் தேவனாம்பட்டினம் போயிருந்தேன். அப்படியே நான் வந்து பாண்டிச்சேரிக்கு போயிருந்தேன். ஒரு 5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு 3 வருஷம் முன்னாடி. அப்போ வந்து தற்செயலாக நான் போகிறேன். வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பைக்கில் போகிறாரு. வந்து பார்த்தீங்கன்னா அவர் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் பைக்கில் போகிறது, சைக்கிளில் கூட போவார் சில. பார்த்தேன். அவர் பின்னாடி ரொம்ப தூரத்தில் தான் போகிறார், அதோட பக்கத்துலேயே போகல, பைக்கு ரொம்ப தூரத்தில் தான் 2 பேர் போகிறாங்க. அப்போ எல்லாரும் நின்று பார்த்தாங்க, அவ்வளோதான். அவருடைய அந்த உடைக்கு வந்து தனியாக தெரியுது அவருடைய அந்த யமஹா வந்து வெஹிக்கிளுக்கு. ஸோ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அங்கெல்லாம் அப்படி இருக்கிறாங்க. இங்கே வந்து இருக்கிற எம்எல்ஏகளுக்கு நான் உள்ளபடியே வந்து போய் பார்க்கணும். தொகுதிக்கு போனோம்னா அவங்க பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்தாங்கன்னா அந்த எம்எல்ஏக்கள் தாராளமாக தரலாம். இங்கே 234 பேர்ல நீங்க வந்து அதுதான் சார் இங்க பெரிய கேள்விக்குறி. இப்போ விவசாயிகள் என்ன சொல்றாங்க, எம்எல்ஏக்கெல்லாம் கால் கொடுக்குறீங்க, கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய். இல்ல எனக்கு அதுதான் நான் சொல்றேன். இப்போ விவசாய கடனை 1 லட்சம் ரூபாய் பாருங்க, 1 லட்சம் ரூபாய் நீங்க வந்து சம்பளம் வாங்குறீங்கன்னா தாராளமா வந்து பாத்தீங்கன்னா இஎம்ஐ போட்டு நீங்க வந்து வாங்கிட்டு போங்க. இல்ல நீங்க ஏன் அரசாங்கமே கூட வந்து பாத்தீங்கன்னா கடன் தொகைக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம், லோன் கொடுக்கட்டும். இதுல முக்கியமான விஷயம்னா இந்த எம்எல்ஏக்கள் தான் மக்களுக்கு தலா 2000 ரூபாய் கொடுத்துட்டு வந்தவங்க. அதை தான் நான் சொல்றேன். இந்த ஓட்டு வாங்குறது இப்போ நம்ம சொன்னோம்னா என்னங்க நீங்க அவுட் ஆஃப் ஏரியா பத்தி நீங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லா எம்எல்ஏ காசு கொடுத்தாங்க. நான் அந்த பாயிண்ட்டுக்கே நம்ம போக வேண்டாம். நீங்க வந்து கண்டிப்பா கார் அவங்க வேணும்னா கார் அவங்க சொந்தமாவே போகட்டும். அந்த காரை திருப்பி அரசாங்கம் திருப்பி ரிட்டர்ன் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க எடுத்துக்கிட்டோம், லோன் கொடுத்து விட்டுருங்க. மாதம் 10,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லோன் கொடுத்துருங்க. அந்த 10,000 ரூபாயை வந்து பயன்படுத்தி அவங்க வந்து கடன் நீங்கள் நாளைக்கு ஒரு பெல் போட்டால் போதும். கார் கம்பெனிகள் வந்து டீலர்கள் வந்து இந்த மாதிரி 233 கார் கொடுங்கப்பா, அந்த கார் வந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து அரசாங்கமே வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பு எடுத்துக்கிறது, லோன் கொடுக்கறதுக்கு சொல்லி லோனை கட்டு போங்க. நீங்கள் அரசாங்கம் லோன் கட்டட்டும், யாருக்கு தேவையோ அவங்க வாங்கி. ஆமாம், அந்த பணத்தை நீங்கள் லோன் கட்டுற பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா சம்பளத்தில் பிடிங்க, சட்டமன்ற உறுப்பினர் சம்பளத்தை பிடிங்க. அதானே செய்யணும் நீங்க. இல்லையா நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து சட்டமன்ற உறுப்பினர் சம்பளத்திலிருந்து ஸ்ட்ரைட்டாவே காரு கொடுக்கறது இல்லாம மாதம் வேற 75,000 ரூபாய் படி வேற. அதாவது இதெல்லாம் வந்து இப்ப புரியுதுங்களா? ஒண்ணு நீங்க கடனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு அந்த கடன் தொகையை வந்து பாத்தீங்கன்னா ஒன்று அரசு பிடிச்சி கொடுக்கலாம், இல்லை அரசுக்கு வந்து கடனை செலுத்திட்டு அவங்க கிட்ட சம்பளத்தை ரெக்கவர் பண்ணலாம். அதில் டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்பளத்தில் ரெக்கவர் பண்ணுற மாதிரி இருக்கலாம். கார் கம்பெனி அதை செஞ்சுருக்கலாம், கார் இல்லாதவரை செஞ்சுருக்கலாம். இல்லை கார் வந்து இலவசமாக கொடுக்கணும் அப்படின்னா ஒரு பொருளாதார சூழ்நிலை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் வந்து இன்னார் யாருக்கெல்லாம் வந்து விண்ணப்பம் கொடுங்கன்னு அதுதான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அழகாக சொன்னார். என்னன்னு கேட்டீங்கன்னா கம்யூனிஸ்ட் நினைக்கிறேன் அவர் ராமச்சந்திரன், அவர் வந்து சொன்னாருங்கன்னா நீங்கள் வந்து முதல்ல கேளுங்க. இப்போ யாருக்கெல்லாம் கார், இப்போ ஒருத்தர் கார் கேட்குறாருன்னா அந்த கார் வந்து ஒருத்தர் கேட்டார் சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து இதுனா பெருமாள் கோயில் சுண்டலா இது இந்த ஆளாளுக்கு பிடிங்கன்ட்டு. இப்போ ஆதவர்ஜுனா கார் கொடுப்பீங்களா? என் கேள்வி அது. ஆதவர்ஜுனா வந்து வசதி வாய்ப்பு உள்ளவர், எல்லாருக்கும் இருக்கிறதே ரிச் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லீமா ரோஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கார் கொடுப்பீங்களா? நடுவில் என்ன செய்தின்னா, நேற்று வந்த செய்தி, இந்தியாவிலேயே இருக்கிற பெரிய பணக்கார பட்டியலில் இருக்கிற எம்எல்ஏக்கள்ல 6 எம்எல்ஏக்கள் தேவகை. அதுதான் நான் சொல்றேன். இதுதான் கூட தெரியாம இப்ப புரியுதுங்களா? நான் ஏன் வந்து ஜோக்கர்ன்ற அந்த வார்த்தையை நான் ஏன் பயன்படுத்தணும் புரியுதுங்களா இப்ப உங்களுக்கு? இதுதான் ஜோக்கர். ஏன் முதலமைச்சர் நீங்க கேட்பீங்க, நீங்க முதலமைச்சர் தமிழ்நாட்டில் லீமா ரோஸ் முதலிடம், 2 விஜய். இப்ப புரியுதுங்களா? இப்ப நான் கேட்கறேன், இப்ப அட்லீஸ்ட் இந்த விளக்கமாவது கொடுத்துருக்கலாம். நீங்க என்ன சொன்னா சட்டமன்ற உறுப்பினர் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா நான் வந்து கார் வந்து பெற்றுக்கொள்ளவில்லை, யாரு முதலமைச்சர், நான் கார் பெற்றுக்கொள்ள. அப்போ யாரெல்லாம் கார் வேணாம்னு சொல்றீங்களோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்கெல்லாம் நேம் லிஸ்ட் பண்ண சொன்னோம். அப்போ எத்தனை பேர் வந்து சொல்றாங்கன்றதை பார்க்குறோம். அதுவும் நேற்று தினம் கேட்ட எம்எல்ஏ கார் கேட்ட எம்எல்ஏக்கு கார் இருக்குதுன்றது அன்னைக்கு சாயந்தரமே பதிவாகி வருது. ஒரு எம்எல்ஏக்கு இல்லை சார். இப்போ குறிப்பாக ஆட்டோவில் நான் ஆட்டோவில் வரேன், சைக்கிளில் வரேன், இல்லை எனக்கு வண்டியில் நான் பஸ்ஸில் வரேன்னு சொன்னவங்க எல்லாமே ரேஞ்ச் ரோவர் வச்சிருக்காங்க. அதுதான் வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? இதுதான் கோமாளித்தனமான அரசுன்றது.
இப்போ புரியுதுங்களா? ஏன் ஜோக்கர்னு நான் சொல்கிறேன்னா, எனக்கு ஒன்றும் இது கிடையாது. ஏன் இந்த இடத்துல முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோக்கர் ஏன் இப்போ 233 வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜோக்கர்னு நான் சொல்ல மாட்டேன். அதில் ஆளுங்கட்சி தரப்பே இருக்குது, எதிர்கட்சி தரப்பே இருக்குது. ஒரு 10 பேரை வந்து நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஜோக்கர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் பண்ணிடலாம், விடுவிச்சிடலாம். ஒரு 10 பேர் தேர்வாங்க, மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 223 ஜோக்கர் தான். அதில் முதலமைச்சரும் ஜோக்கர் சொல்றது காரணம் கேட்டீங்கன்னா, இந்த சாதாரண விஷயம் தெரியாதான்னு கேட்குறேன் நான். இப்போ உங்களுக்கு கார் பொருந்துமா? எம்எல்ஏக்களுக்கு கார் பொருந்தும், உங்களுக்கும் காரணம். இப்போ அமைச்சராக கூட நீங்கள் இருங்க, ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கு கார் எலிஜிபிள்னா உங்களுக்கு எலிஜிபிளா இல்லையா? இப்போ நான் கேட்குறேன், வருவாய் வந்து பின்தங்கி இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் ஆகிட்டாரு, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் முறையில் கார் இருக்குங்க, அதுக்கு அவசியம் இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனா அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் தானே வர, அது நீங்க கேட்கணும்ல. முக்கியமா இந்த விஷயத்தை எழுப்பின ஜோதிமணி அவர்களுக்கே ஒரு இன்னோவா கார் இருக்கு சார். அதுதான் நான் சொல்றேன். நேற்று தான் எல்லாத்தையும் பார்த்தோம். நீங்க இந்த இடத்துல என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, முதல்ல லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு யாருக்கெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் அந்த தகுதி கிடையாது. சட்டமன்ற உறுப்பினர் நீங்க அமைச்சர்கள் எல்லாருமே சட்டமன்ற உறுப்பினர் தான். அப்போ அவங்களுக்கு இப்போ நான் கேட்குறேன் சார், நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அமைச்சரை நீங்கள் நினைக்கிறீங்க, ரொம்ப எளிமையான கேள்வி கேட்குறேன். நாளைக்கு வந்து ஒருத்தர் வந்து அமைச்சர் பதவியிலிருந்து விடுவிச்சுறீங்க, அவர் கார் போயிடுச்சு, அப்போ அவர் கார் எலிஜிபிள் தானே? அடுத்து ஒரு காரை அவைல் பண்ணிப்பார்ல. அப்போ நான் கேட்குறேன், நாளைக்கே ஒரிஜினல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமைச்சர் பதவியில விடுவிச்சுறீங்க, அவர் சட்டமன்ற உறுப்பினராக ஆயிடுறாரு, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார் எலிஜிபிளா இல்லையா? ஒரு ஆர்டர்ஸ்னா எல்லாருக்கும் தான் பொருந்தும். ஆர்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுலேயே நீங்கள் வந்து தனித்தனியாக வந்து நீங்கள் பிரிக்க முடியாது. ஆனால் முக்கியமாக இதை திமுக எம்எல்ஏக்கள் எங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னு ஒரு சார் அவங்க சொன்னது இப்போ உள்ளபடியே அது அரசியலுக்காக சொன்னாங்களோ எதுக்காக சொன்னாலும் தெரியாது. எங்களுக்கு கார் இருக்கு வேணான்றாங்க. இப்போ இதில் இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? உங்களுக்கு அதிகாரம் இருக்குதுன்றதுனாலேயே நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுத்து நான் இதை செயல்படுத்தணும்னு சொல்ல முடியாது. கார் இல்லாதவங்களுக்கு கார் கொடுக்குறோம்னு சொல்லிங்கன்னா பிரச்சனையே கிடையாது. யாருக்கெல்லாம் கார் வேணும்பா அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சொந்த கார் இருக்கு, அந்த அது என்ன ரீசன் சொல்லிக்க. நீங்கள் யாராவது கேட்டால் எனக்கு வந்து கார் வேணாம், ரீசன் என்ன? சொந்தமாக கார் இருக்கு, முடிஞ்சிச்சு. இதெல்லாம் வந்து ஒரு பொறுமை, அதாவது இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தை ரிவர்ஸ் ஆகுதுல்ல. நீங்கள் என்ன சொன்னீங்க? நிதி இல்லைன்னீங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே நிதி சுமை, அதுதான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஏற்கனவே நிதி சுமை இருக்கு, இந்த சூழ்நிலையிலே எங்களுக்கு கார் வந்து கொடுக்க சொல்லி எங்களுக்கு கார் வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் விண்ணப்பத்தை நீங்கள் கேட்கும்போது சொல்ல முடியாது. டிஎம்களுக்கு வந்து 59 பேரில் ஒரு 4 பேர் கூட எனக்கு கார் வேணும்னு கூட கேட்டு வாங்கலாம், அது சொல்ல முடியாது. ஆனால் அவங்க தரப்புல எதிர்கட்சி தலைவருக்கு எங்களுக்கு கார் வேணான்னு சொல்கிறாருன்னா என்ன காரணம் சொல்றா? நிதி சுமை இருக்குன்னு சொன்னா. அதனால தான் இந்த அரசு இப்போ என்ன ஆகுதுன்னா, எதிர்கட்சிகள் பொறுப்போடு வந்து சிந்திக்கிற மாதிரியும் நிதி சுமை குறித்து கவலைப்படுற மாதிரியும் ஆளுங்கட்சி தரப்புல அந்த சிந்தனை இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் இந்த இடத்துல முதலமைச்சர் செய்த தவறு. யாருக்கெல்லாம் கார் வேணும் நீங்கள் வந்து விண்ணப்பம் கொடுங்க, நாங்கள் அதை கன்சிடர் பண்ணுறோம். பொறுமையாக இருக்கிற முடிவு இது. இப்போ நீங்க தான் ஊராங்குட்டி நெய்யை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்கல்ல, ஊராங்குட்டி நெய்யில் இந்த ஸ்வீட் செய்கிற மாதிரி தான் அப்படி ஆயிடுச்சு. நீங்கள் என்ன வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையிலேருந்து எடுத்து கொடுக்க போகிறது கிடையாது. அதான் திமுக மீது வச்ச விமர்சனங்கள் எல்லாமே இவரும் அதை செய்கிறாரு. இல்லை அதுதான் நான் சொல்கிறேன், மாற்றம். இப்போ அதனால தான் இப்போ எல்லாரும் கேட்குறாங்க, மாற்றமா என்ன மாற்றம்? இன்னைக்கு அதுதான் மக்களும் கேட்குறாங்க. எந்த மாற்றமும் இல்லையே. திமுக என்ன செய்ததோ அதை தான் நீங்கள் செய்கிறீங்க. புதுசாக ஏதாவது நானும் ஆட்சி வந்து பார்க்குறேன், ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது நடந்துட்டு இருக்குமான்னு சொல்லி பார்க்குறேன், எதுவுமே நடக்கலையே. இல்லை நாங்கள் இதை புதுசாக பண்ணியிருக்கோம். என்ன புதுசாக பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சட்டமன்றத்தில் பேசுகிறது தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, முதலமைச்சர் வந்து எம்எல்ஏகளுக்கு கார் கொடுத்தாரு. இங்கே எவ்வளோ தீர்க்க வேண்டிய பிரச்சனை எவ்வளோ இருக்குது, அதை நீங்கள் தீர்க்காம எம்எல்ஏக்களுக்கு வந்து கார் கொடுத்தாரு அப்படின்றத பேசுறத நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து பேசுவோம் சார். மிக்க நன்றி சார்.